உங்ககிட்ட எப்படி விஷயத்த ஆரம்பிக்கிறதுன்னு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஆனா நீங்களே நேரா விஷயத்துக்கு வரும்போது நான் தயங்கிக்கிட்டு இருக்க முடியாது. வெளிப்படையாவே விஷயத்துக்கு வரேன். நீங்க அகன விட்டு விலகிடுங்க என்று விஸ்வதா கூறவும், நேயா உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் நின்றாள். எனக்கு தெரியும். முறை நாம சந்திக்கும்போது என்னோட பேர கேட்டப்பவே உங்க முகம் மாறுச்சு. அப்பவே எனக்கும் அகனுக்கும் சம்பந்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அகன் என்ன பத்தி சொல்லியிருக்கிறாருன்னு புரிஞ்சுகிட்டேன். அதே போல சுரபி மூலமா உங்க கல்யாணம் நடந்த விதம் எனக்கு தெரியும். நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு அகன வேண்டான்னு சொன்னதுதான். அது எனக்கு கொஞ்சம் தாமதமா தான் புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன மறந்துட்டு கல்யாணம், குழந்தைங்கன்னு வேற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருந்தா, நான் அவர் வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாதுன்னு அமைதியா ஒதுங்கி இருந்திருப்பேன். ஆனா இங்க நடந்ததே வேற. மகன் என்ன நினைச்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. கயல்விழியோட வற்புறுத்தலுக்காகத்தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறாரு. உங்களுக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலை. நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். நான் மட்டும் முன்னமே வந்திருந்தா எல்லாம் வேற மாரி நடந்திருக்கும். எங்களுக்குள்ள எல்லாம் சரியாகி நாங்க கல்யாணம் பண்ணியிருப்போம். ஆனா விதி நடுவுல உங்கள கூட்டு வந்துருச்சு. நீங்களும் ஆகணும் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்திருந்தா, அப்போ நான் முன்னாடி சொன்ன மாரி அமைதியா ஒதுங்கி இருந்திருப்பேன். ஆனா அப்படி இல்லல்ல. கட்டாயத்தின் பேர்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நீங்க, பிடிச்சா சேர்ந்திருப்போம், இல்ல பிரிஞ்சிடலாங்கிற உடன்படிக்கையின் பேர்ல தானே ஒண்ணா இருக்கீங்க. ஆனா இப்பவும் அகன் மனசுல நான் தான் இருக்கேன். என்ன அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியில இருந்து மெயின் ஆபீஸுக்கு அவர் மாத்தினப்பவே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க இல்லாதப்போவே என்ன நினைச்சுக்கிட்டே வாழ்ந்த அகன், இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட சந்தோஷமா வாழ்வாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. இந்த உண்மை இந்த நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுக்கலன்னா இனி புரிஞ்சுகிட்டு அகன விட்டு விலகிடுங்க. பிடிக்கலன்னா விலகிடணும்னு 2 பேரும் ஏற்கனவே எடுத்த முடிவு தானே. நான் அகன்ட்ட திரும்ப நாங்க சேர்றத பத்தி பேசப் போறேன். அப்போ அவர் உங்கள விட்டுட்டு விலக முடிவெடுத்தா, நீங்க அதுக்கு சம்மதிக்கணும். அதுக்கு தான் முதல்லயே உங்ககிட்ட இத பத்தி பேசுறேன் என்றவள், என்ன நான் சொல்றது? உங்களுக்கு புரியுது தானே? நானும் அகனும் திரும்ப சேர்றது தான் சரியா இருக்கும். அகனும் அதத்தான் ஏத்துப்பாரு. அதனால அவர விட்டு விலகிடுவீங்க தானே? என்று கேட்க, நீங்க முதல்ல அகன் கிட்ட இத பத்தி பேசுங்க. அப்புறம் இதுக்கு நான் பதில் சொல்றேன் என்று நேயா பதில் கூறினாள். அகனே என்ன விட்டு பிரிஞ்சிருன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றீங்களா? அப்படி அவரே நேரா சொன்னா அவர விட்டு விலகிடுவீங்க தானே? என்று விஸ்வதா மீண்டும் கேட்க, அதான் முதல்ல அகன்ட்ட பேசுங்கன்னு சொன்னனே. பேசுங்க, அப்புறம் என்னோட முடிவ தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு நேயா அங்கிருந்து கிளம்பி விட்டாள். இவள் பேசிவிட்டு போவதை பார்த்தால் அகனை பிரிய மாட்டேன் என்று பிரச்சனை செய்வாளோ என்று விஸ்வதா யோசித்தாள். ஆனா அதற்காகவெல்லாம் அவளால் அகனை விட்டுக் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக இதை பற்றி அவள் அகனிடம் பேசியே தீர வேண்டும் என்ற உறுதியான முடிவில் விஸ்வதா இருந்தாள். அவளின் அந்த முடிவை அவள் உடனேயே செயலாற்றினாள். ஒரு நாள் அலுவலகம் முடிந்து அகன் கிளம்பும் நேரம் அவனிடம் வந்தவள், எனக்கு உங்களோட தனியா பேசணும் அகன். எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குவீங்களா என்று அவள் கேட்க, என்ன கேள்வி இது? சரி, என்ன பேசணும் சொல்லு என்று அகன் கேட்கவும், இங்க வேண்டாம், வெளியில எங்கேயாச்சும் போய் பேசலாம் என்று அவள் அழைக்க, அவளை அவன் கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு அமைதியாக கடலை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு முதலில் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்ற குழப்பம் இருக்க, என்ன விஸ்வதா ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டு அமைதியா கடலை பார்த்துட்டு இருக்கிற. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. என்ன ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா? எந்த விதத்திலேயாவது உனக்கு என்னோட உதவி தேவைப்படுதா என்று அவன் கேட்கவும், என் மேல உங்களுக்கு கோபமே இல்லையா அகன்? உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனனே. உங்க காதலை விட என்னோட குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனேன். திரும்ப என்ன பார்த்தப்போ உங்களுக்கு கோவமே வரலையா என்று அவள் கேட்டாள். உனக்காக எல்லாம் செய்ய காத்திருந்தேன். ஆனா நீ என்கிட்ட கேட்டது பிரிவு. அத உன்னை வருத்தப்பட வைக்காம உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் உன் மேல உனக்கு எதுக்கு நான் கோவப்படணும்? அப்புறம் என்னோட அந்த செயலுக்கு என்ன அர்த்தம் இருக்கு என்று அவன் கேட்க, இது உங்க பரந்த மனச காட்டுது. ஆனா நான் செஞ்ச செயலுக்கு என் மேல எனக்கே கோவம் வருது. உங்களை விட என்னோட குடும்பம் தான் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு காட்டிட்டாங்க. என்னோட வாழ்க்கையை விட என் குடும்ப நிலை தான் அப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்போதான் நான் இழந்ததோட அருமை எனக்கு புரியுது. இப்போன்னா இப்ப இல்ல, எப்போ புரிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்குன்னு வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா என்ன நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் தனியா இருந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
அப்பவே அது தெரிஞ்சிருந்தா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருப்பேன். ஆனா அப்போ இந்த முட்டாளுக்கு அது தெரியல. தெரிய வரும்போது நீங்க இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமானவரா இருக்கீங்க. அப்போ என்னோட மனசு பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். அந்த வேதனைய மனசுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்களும் நேயாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதம் தெரிஞ்சப்போ கட்டாயத்தின் பேர்ல அப்படி ஒரு வாழ்க்கைய நீங்க ஏன் வாழணும் அகன்? நேயாவுக்கு அவங்க சொந்த வீட்டை விக்கணும். அதான் நடந்துருச்சே. கயலுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து அவங்களோட வாழ்க்கையும் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இனி நீங்க அந்த பந்தத்தை தொடரணும்னு என்ன அவசியம் இருக்கு அகன்? நான் உங்க விஸ்வதா திரும்ப வந்துட்டேன். இப்போ உங்க காதல முழுசா புரிஞ்சுகிட்டேன். இனி எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்கள விட்டு கொடுக்க கூடாது, விட்டு விலகக் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் முதல்ல செஞ்ச அந்த தப்ப மன்னிச்சு, மறந்து என்ன திரும்ப ஏத்துக்கோங்க அகன். நான் நேயாவிடகிட்ட கூட பேசிட்டேன். அவங்க நீங்க கேட்டா உங்கள விட்டு விலகவும் தயாரா இருக்காங்க. உங்கள விட்டு இனி என்னால இருக்கவே முடியாது. நான் இழந்த பொருள் என் கைவிட்டு போயிடுச்சுன்னு நெனச்சேன். ஆனா அது என் கைக்கு அருகில தான் இருக்குன்னு தெரிஞ்சும், அத சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னோட ஃபீலிங்ஸ் புரியுதுல்ல. என்னை ஏத்துப்பீங்களா அகன்? என்று விஸ்வதா அவன் அருகில் வந்து அவன் கைகளை பிடித்தபடி கேட்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெர்ல விஸ்வதா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து நீ இப்படி பேசியிருந்தா, ஒருவேளை என்னோட மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குமோ எனக்கு தெரியல. ஆனா இப்போ உன்னோட இந்த பேச்சு எனக்கு சந்தோஷத்த குடுக்கல. திரும்ப உன்னோட மனசுல ஒரு சலனத்த உண்டாக்க நான் ஒரு காரணமா இருந்துட்டேனேன்னு தான் எனக்கு குற்ற உணர்வா தான் இருக்கு. என்று அவன் கூறவும், விஸ்வதா அவன் கைகளை விடுவித்தவள் அவனை புரியாத பார்வை பார்த்தாள். ஆமா, நானும் நேயாவும் கட்டாயத்தின் பேர்ல ஒரு உடன்படிக்கையில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவள கல்யாணம் பண்ணும்போது எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நான் வெளிப்படையா அவள்ட்ட சொல்லியிருக்கேன். அவளும் அப்படி என்கிட்ட சொல்லியிருக்கிறா. அப்போ எங்களுக்குள்ள ஒத்து வருமா? இந்த வாழ்க்கைய தொடர முடியுமா? அப்படிலாம் எங்களுக்கு தோணுனது உண்மைதான். அது ஏன்னா கல்யாணம் அதுக்குண்டான முக்கியத்துவம். இது எங்க 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். அத நாங்க விளையாட்டா நினைக்கல. ஏற்கனவே ஒரு காதல் எங்க வாழ்க்கையில வந்து போயிருக்க. மீண்டும் அந்த காதல் இன்னொருத்தர் மேல வருமா? என்ற கேள்விதான் எங்கள கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு தயங்க வச்சது. ஆனா அதையும் மீறி கட்டாயமா கல்யாணம் செய்யும் சூழ்நிலை வந்தப்போ, எங்களோட பாஸ்ட் தெரிஞ்ச ஒரு நபர கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு முடிவு பண்ணி தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா, அது கடமைக்காகவோ, கட்டாயத்துக்காகவோ இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு. அதையும் மீறி பிடிச்சா சேர்ந்து இருப்போம், இல்ல பிரிஞ்சிடலாம்னு சொன்னது எதுக்குன்னா, கல்யாண வாழ்க்கைய வெற்றியடைய வைக்கணும்னு சிலத கட்டாயமா சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது இல்லையா? அதுக்காகத்தான் என்று அவன் கூற, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல அகன் என்று விஸ்வதா கேட்டாள். நான் நேயாவ கட்டாயமா சகிச்சுக்கிட்டு இருக்கல. கயல் சொன்னதுக்காக மட்டும் இந்த கல்யாணத்த செஞ்சுக்கல. கல்யாணம்ன்ற பந்தத்த நான் விளையாட்டா நினைக்கலன்னு சொல்ல வரேன். என்று அவன் கூற, அப்படின்னா நீங்க நேயாவ பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? என்று அவள் கேட்டாள். அப்போ நேயாவ எனக்கு பிடிக்கல. ஆனா பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டா, உன் மேல எனக்கு இருப்பது அன்கண்டிஷனல் லவ். அதுல காதலிக்காக காதல விட்டு கொடுக்கறது கூட சுகமான வலின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வலிய கடைசி வரைக்கும் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைச்சேன். ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டே கொடுக்க கூடாது. கொடுக்க முடியாதுன்னு சில உறவுகள் இருக்கும் அப்படிங்கிறது நேயா விஷயத்துல எனக்கு புரியுது. அவள என்னைக்கும் பிரியக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் மனசு மாறினது எதனால? மஞ்ச கயிறு மேஜிக்ன்னு சொல்லுவாங்களே, அது காரணமா? இல்ல நான் நேயாவ காதலிக்கிறேனா? உன்ன என்னால விட்டு கொடுக்க முடிஞ்சதுன்னா, அப்போ அது உண்மை காதல் கிடையாதா? எனக்கு சரியா சொல்லத் தெரியல. ஆனா நேயா என் வாழ்க்கை முழுசும் என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான். அப்போ என்ன திரும்ப பார்த்ததும் எனக்காக செஞ்சதெல்லாம் எதுக்கு? நான் எப்படி இருக்கேனோ அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாமே என்று அவள் கேட்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாம இருந்திருந்தா ஓகே. ஆனா நீ எங்க எனக்கு பக்கத்துல இருக்கன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்க என்னால முடியல. உன்ன மாதிரி தான் நானும். நீ எடுத்த முடிவுல நீ தெளிவா இருக்கணும். அப்புறம் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதெல்லாம் இல்லாம உன்னோட தகுதிக்கு குறைவான வேலை பார்த்துக்கிட்டு வீடு உறவுக்காரங்க இருந்தும் இப்படி தனியா வந்து தங்கி இருக்கேன்னு கேள்விப்பட்டப்போ உன் மேல கோவம் இருந்தாலே அதை மறந்து உன்னை வந்து பார்க்க தோணியிருக்கும். ஆனா உன் மேல எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்லாதப்போ என்னால எப்படி தெரிஞ்சும் தெரியாம இருக்க முடியும்? அதனாலதான் ஒரு நண்பனா உனக்கு இதெல்லாம் செஞ்சேன். ஆனா இத நீ தவறா புரிஞ்சுக்கிற சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு மேல நாம ஒரே இடத்துல வேலை செய்யறது சரியா வருமான்னு தெரியல என்று அவன் கூறவும், அப்போ இது வெறும் அக்கறையில தான் அப்படித்தானே?
இது புரியாம நான் என்னென்னவோ பேசி என்று முழுதாக சொல்ல முடியாமல் அவள் விரக்தியாக புன்னகைத்துக் கொண்டாள். அதுக்கு சாரி கேட்கறத தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல என்று அகன் கூற, இதுக்கு நீங்க ஏன் சாரி கேட்கணும் அகன்? உன்னை இழந்துட்டேன். அது இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. திரும்ப அது எனக்கு கிடைக்க வாய்ப்பில்லைங்கிறதையும் நான் இப்போ தாமதமாத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருந்தா இப்படிலாம் எனக்கு தோணியிருக்காதுங்கிறது தான் உண்மை என்று அவள் சொல்லவும், இவ்வளோ நாள் இப்படி இருந்திருக்கலாம். ஆனா இனியும் அப்படி இருக்கணும்னு இல்ல. இப்போ எனக்கு நேயா கிடைச்சது மாதிரி உனக்கும் கண்டிப்பா அப்படி ஒரு உறவு கிடைக்கும். அப்போ அதை விட்டுடாத. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ. இத குத்தமா சொல்லல. ஒருவேளை நாம கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ, அதனால நாம பிரிஞ்சதே நல்லதுன்னு நினைச்சுப்போம் என்று அவன் சொல்ல, அவளும் அதை ஆமோதிப்பது போல் தலையசைத்துக் கொண்டவள், நேயா உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செஞ்சவங்க அகன். அவங்க முதல்ல உங்ககிட்ட இத பத்தி பேச சொன்னப்போ உங்களை பிரியறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அவங்க உங்க மேல வச்ச நம்பிக்கையில தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு புரியுது. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். எப்போ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும் என்று வாழ்த்தினாள். சரி அப்ப கிளம்பலாமா என்று அவன் கேட்க, நீங்க கிளம்புங்க அகன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன் என்று விஸ்வதா கூறவும், அகன் அவளை சந்தேகமாக பார்க்க, பயப்படாதீங்க. நான் எதுவும் தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன். இப்போதான் நான் தெளிவா இருக்கேன். கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும் என்று அவள் பதில் கூற, அவனும் அதன் பின் அவளை தொல்லை செய்யாமல் அங்கிருந்து கிளம்பினான். அதன் பின் தனியாக கடலை வெறித்தபடி இருந்தவளுக்கு பல யோசனைகள். இதற்கு மேல் அகன் சொன்னது போல் இருவரும் ஒரே இடத்தில் வேலை செய்வது இருவருக்குமே தர்ம சங்கடத்தை தரும். அதேபோல் சுரபியுடனும் இனி இருக்க முடியாது. தங்குவதற்கு வேறு இடமும் அதேபோல் வேறு வேலையும் உடனே தேட வேண்டும். பேசாமல் நியூசிலாந்திலேயே இருந்திருக்கலாம். நான் இங்கு வந்ததில் தேவையில்லாத குழப்பங்கள் என்று அவள் சிந்தனையில் இருக்க, அப்போது அவள் அலைபேசி இசைக்கவும் எடுத்து யார் என்று பார்த்தாள். மார்ட்டின் தான் அழைத்திருந்தான். அவளுடன் பணிபுரிந்தவன். அவளை காதலிப்பதாக சொல்லி சுற்றி கொண்டிருந்தவன். ஆனால் அவளோ அதை தீர்க்கமாக மறுத்துவிட்டாள். இருந்தாலும் அவ்வப்போது அவன் எப்போதாவது அழைத்து பேசுவான். அவன் இதுவரையில் தவறான ரீதியில் அவளை அணுகியதில்லை என்பதால் அவன் அழைப்பை அவளும் ஏற்காமல் இருந்ததில்லை. இப்போதும் அப்படி அவள் அந்த அழைப்பை ஏற்க, ஹாய் விஷ், எப்படி இருக்க டியர்? என்னமோ தெரியல, இன்னைக்கு உன்னோட ஞாபகம் நிறைய வருது. உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. நீ வேண்டான்னு விலகினாலும் உன்னையே தான் மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீ இந்தியா போனாலும் அங்க நீ சந்தோஷமா இல்லையோன்னு தோணுது. அப்படி இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல. எனக்கு விஷ் கிறுக்கு பிடிச்சா மாதிரி இருக்கு. அது தெளியவே மாட்டேங்குது. சரி சொல்லு டியர், நீ ஃபைன் தானே? நீ ஹாப்பியா தானே இருக்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று மார்ட்டின் ஆங்கிலத்தில் கேட்க, அவன் பேச்சில் கொஞ்சம் வியப்பானவள், ஒன்னும் பிரச்சனை இல்ல மார்ட்டின், நான் நல்லா இருக்கேன் என்று நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் என்று அலைபேசி அழைப்பை அணைத்தவளுக்கோ, அகன் சொன்ன அந்த உறவு மார்ட்டின் தானா? நான் ஒரு பிரச்சனையில் குழப்பத்தில் இருக்கும்போது கடல் கடந்து இருப்பவன் எப்படி சரியாக இந்த நேரம் போன் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேக்குறான்? இத்தனை அன்போடு இருக்கிறவன மதம், இனம், மொழி, வேற நாடுன்னு ஒதுக்க பார்த்திருக்கேன். அகன் சொன்னது போல நான் மார்ட்டினை விட்டுடக்கூடாது. இந்த அன்பை புரிஞ்சுக்காம என்னோட வாழ்க்கைய இவ்ளோ குழப்பிட்டு இருந்திருக்கேன் என்று நினைத்தவள், நாம கல்யாணம் செஞ்சுக்கலாமா என்று உடனே ஆங்கிலத்தில் அவனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப, அதை உடனே பார்த்தவனோ, டியர் சீரியஸா தான் சொல்றியா என்று அவனும் ஆங்கிலத்தில் பதில் செய்தி அனுப்பினான். நிஜம்தான். எப்போ இந்தியா வர? எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற என்று அவள் அடுத்த செய்தி அனுப்பி கேட்க, இதோ உடனே அடுத்த பிளைட்டுக்கே டிக்கெட் கிடைக்குதான்னு பாக்குறேன் என்று அவன் குறுஞ்செய்தி அனுப்பவும், அதை பார்த்து புன்னகைத்துக் கொண்டவளின் மனம் இப்போது தெளிவாக இருந்தது. அலுவலகத்தில் வேலை ஓடாததால் நேயா உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்தவள் தவிப்போடு அகனுக்காக காத்திருந்தாள். நான் இன்னைக்கு அகன்கிட்ட பேச போறேன் என்று விஸ்வதா அனுப்பியிருந்த குறுஞ்செய்திதான் அவளின் தவிப்பிற்கு காரணம். அகன் மீதிருந்த நம்பிக்கையில்தான் விஸ்வதாவை நேராக அகனிடம் பேசச் சொன்னாள். ஆனாலும் அவளின் நம்பிக்கை மீதே இப்போது அவளுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருந்தது. ஒருவேளை விஸ்வதாவை அகன் திரும்ப ஏற்றுக்கொள்வாரா? அவரை விட்டு என்னை விலகச் சொல்வாரா என்றெல்லாம் கேள்விகள் தோன்றி அவளை பயமுறுத்தவே, அவள் நிலை கொள்ளாமல் தவித்தபடி இருக்க, வெளியில் அகனின் கார் சத்தம் கேட்கவும் அவன் முடிவு என்ன என்பது தெரியாமல் அவள் தவிப்பு இன்னும் கூடியது.
அவனோ அவளின் தவிப்பை உணராதவனாக அவள் வீட்டில் இருப்பதை கண்டவன், "என்ன நேயா, இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட போல?" என்று சாதாரணமாக கேட்டவன். அவன் அறைக்கு போக அவளோ அவனிடம் எந்த பதட்டத்தையும் காணாது குழம்பிப் போனவள் அவன் பின்னாலேயே அவனது அறைக்குச் சென்றாள். முதலில் அவனுக்கு புரியவில்லை என்றாலும் அவன் பின்னே வந்ததிலேயே அவன் விஸ்வதாவை பார்த்துவிட்டு வருகிறான் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன் அதை காட்டிக்கொள்ளாமல் அவன் உடைகளை கழட்ட, அதை கூட அவள் உணராதவளாக, "எங்கிருந்து வரீங்க?" என்று கேட்டாள். "எங்கிருந்து வருவேன், ஆபீஸ்ல தான் வரேன்" என்று அவனும் பதில் கூறினான். "பொய் சொல்லாதீங்க, விஸ்வதாவை பார்த்துட்டு தானே வரீங்க?" என்று அவள் கேட்க, "ஆமா, விஸ்வதா என்னோட ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா. அப்போ கிளம்பும் போது அவளை பார்த்துட்டு தானே வருவேன்" என்றான். "ஓ, இது வேற தினம் நடக்குதா?" என்று மனதில் சொல்லிக் கொண்டவள் அவனை முறைக்கவும் தவறவில்லை. "நான் அதை கேட்கல. விஸ்வதா உங்கள்கிட்ட பேசினாங்க தானே? எனக்கு தெரியும். அவங்க என்ன பேசினாங்கங்கிறதும் எனக்கு தெரியும். நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க?" என்று அவள் வெளிப்படையாக கேட்க, "எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்போ இதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு இந்த உலகத்துல யார பிடிக்காதுன்னு கேட்டா உன்னதான் சொல்லுவேன். உனக்கும் அப்படிதானே? நீதான் விஸ்வதாட்ட நான் கேட்டா என்னை விட்டு விலகிடுறதா சொல்லியிருக்கியாமே. அப்போ இதுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னு இந்நேரம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா?" என்று அவன் கேட்க, "ஓ, இப்படி ஒரு நினைப்பு வேற உங்களுக்கு இருக்கா?" என்று அவனது அருகில் வந்து கேட்டாள் அவள். விட்டால் அவன் சட்டையை பிடித்திருப்பாள். ஆனால் அவன்தான் அப்போது சட்டை இல்லாமல் இருந்தானே. அதெல்லாம் அவளது கருத்தில் இருந்திருந்தால் தானே. "ஆமா, எனக்கு உங்கள பிடிக்காதுதான். அதுக்காக உங்கள விஸ்வதாவுக்கு விட்டுத் தர அளவுக்கு நான் ஒண்ணும் தியாகி இல்ல. நான் உங்கள விட்டு போவேன்னு தப்பு கணக்கு போடாதீங்க" என்றாள். "அப்போ பிடிக்காத என்ன சகிச்சிட்டு இருக்க போறியா?" என்று அவன் கேட்க, "அப்படித்தான்னு வச்சுக்கங்களேன்" என்று அவளும் விடாமல் பதில் கூறவும், "அப்ப நான் என்ன செஞ்சாலும் சகிச்சுப்பியா? இப்படி உன்னை கட்டி பிடிச்சா கூடவா?" என்று கேட்டவன் அதை செயலிலும் காட்டினான். "கட்டி பிடிக்கிறது மட்டுமில்லாம இப்படி உன்னோட கன்னத்துல முத்தம் கொடுத்தா கூடவா?" என்று கேட்டு அதையும் அவன் செயலில் காட்ட, அதை சில நொடிகள் கண்மூடி அனுபவித்தவள், "நான் ஏன் இதெல்லாம் சகிச்சுக்கணும்? இதெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப செய்வேன்" என்றவள் அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டாள். அதற்கு மேல் எதையும் செய்ய அவளது பெண்மை அவளுக்கு அனுமதி கொடுக்காததால் அவனது மார்பிலேயே அவள் முகம் புதைத்துக் கொள்ள, ஆனால் அவர்களின் இந்த நெருக்கமே அவர்களுக்குள் இருந்த வேலியை உடைத்து எல்லை மீற துணிந்தது. கணவன் மனைவியாக அவர்களை முழுமையாக மாற்றிய நடந்து முடிந்த அந்த கூடலுக்கு பின் நேயா அகனை விட்டு பிரிய மனமில்லாமல் அவன் மார்பில் தஞ்சமடைந்தவள், "விஸ்வதாவுக்கு என்ன பதில் சொன்னீங்க?" என்று திரும்ப கேட்க, "என்னால நேயாவை விட்டு விலக முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாதுன்னு சொன்னேன்" என்றான். "ஏன்?" என்று அவள் கேட்க, "தெரியலையே. ஒருவேளை என் மேல நம்பிக்கை வச்சு விஸ்வதாட்ட பேசினியே, உனக்கு ஏன்னு தெரியுமா?" என்று கேட்டான். "தெரியலையே. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட பேச சொல்ல போறேன்? நானே அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டேனா?" என்று அவள் கேட்க, "அப்போ தெரியல. சரி, இப்போ தெரியலையா?" என்று அவன் கேட்டான். "தெரியுது. உங்களுக்கு எப்படியோ எனக்கும் அப்படித்தான். உங்களை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, விட்டு விலகவும் முடியாது" என்றவள், "சரி, விஸ்வதா அதுக்கு என்ன சொன்னாங்க?" என்றாள். "புரிஞ்சுகிட்டா புரிஞ்சுக்கணும்" என்று அவன் கூற, "அவங்கள உங்க ஆபீஸ் கூட்டு வந்தது தப்பு தானே?" என்று கேட்டாள். "நீ தானே அவளை பத்தி தகவல் சொன்ன, ஏன் சொன்ன?" என்று அவன் கேட்க, "தெரிஞ்சும் சொல்லாம விட்டா என்ன தப்பா நினைப்பீங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு நீங்க இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் நினைக்கல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா?" என்று அவள் கூறவும், "ஒரு ஃப்ரெண்டா, வெல்விஷரா அவளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன். ஆனா இது இப்படி வந்து முடியும்னு நினைக்கல. ஆனா இது கூட நல்லாத்தான் இருக்குல்ல" என்று அவர்களின் நெருக்கத்தை அவன் சுட்டிக்காட்ட, அவளும் அதை ஆமோதிப்பது போல் அவனுள் புதைந்து போனாள். சில மாதங்களுக்குப் பிறகு அகன் ஒரு நாள் அலுவலகத்தில் தீவிரமாக வேலையை பார்த்தபடி இருக்க, நேயாவிடமிருந்து அழைப்பு வரவும் எடுத்து, "சொல்லு" என்று அவன் பேச, "உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" என்று அழைத்தாள். "முக்கியமான வேலை பாதியில விட்டுட்டு வர முடியாது" என்று அவன் கூற, "இது அதை விட முக்கியம். உடனே வரப்போறீங்களா இல்லையா?" என்று கட்டளை விதித்தாள். என்னவாக இருக்கும் என்று அவன் அறக்க பறக்க அவன் வீட்டிற்குச் செல்ல, கருத்தரிப்பதை உறுதி செய்யும் கருவியை அவன் கையில் கொடுத்தாள். அதில் 2 கோடுகளைக் கண்டவன், "இது நிஜமா?" என்று வியப்போடு அவன் கேட்க, "ஆமாம்" என்று தலையசைத்தாள். உடனே அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன் அவள் முகமெங்கும் முத்தமிட்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். பின் கீழே முட்டி போட்டு அன்று பார்த்து அவள் சேலை கட்டியிருப்பது வசதியாய் போகவே அவள் வயிற்றிலும் தன் குழந்தைக்கு முத்தமிட்டான். சில நிமிடங்களில் அவள் ஈரத்தை உணரவும் அவனை நிமிர்த்தி முகம் பார்க்க அகன் அழுது கொண்டிருந்தான்.
இப்போ எதுக்கு அழறீங்க என்று அவள் கேட்கவும், இல்ல, இந்த மாதிரி தருணம் எல்லாம் இனி என் வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இதெல்லாம் கிடைக்கும்போது இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமானவன் நினைக்க தோணுது. அதே நேரம் எதுவும் காலாகாலத்துல நடக்கணும்னு சொல்லுவாங்களே, நம்ம குழந்தைய நல்லா வளர்த்து ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கடவுள் எனக்கு நல்ல ஆயுள குடுப்பாரா அப்படின்னு நினைக்கும்போது என்று அவன் முழுதாக பேசி முடிக்கவில்லை. அவனது வாயை பொத்தியவள், எதுவுமே நம்ம கையில இல்ல. இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கிறது. உங்க அப்பா, அம்மா சரியான வயசுல கல்யாணம் செஞ்சு தான் நீங்க பிறந்தீங்க. ஆனா, அவங்க உங்க கூட இருக்க வரத்த கடவுள் உங்களுக்கு குடுத்தாரா? ஆனா, நீங்க இப்போ ஒரு நல்ல நிலைமையில தானே இருக்கீங்க. அதனால வருங்காலத்துல என்ன நடக்கும்னு நினைச்சு பயப்படாம, இப்போ நடக்கிற நல்லத நினைச்சு சந்தோஷப்படுங்க என்று அவள் சொல்லவும், ஆமா, நீ சொல்றது உண்மதான். இப்போ இத ஊர கூட்டி கொண்டாடணும். அத விட்டுட்டு நான் என்னடான்னா இப்படி அழுதுட்டு இருக்கேன் என்றவன் மகிழ்ச்சியில் ஒன்றும் புரியாமல் அவளை தூக்கி சுற்றினான். சில வருடங்களுக்கு பிறகு அகன் அலுவலகத்திலிருந்து வரும்போதே அன்னையும் மகளும் ஏதோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்க, தந்தையை பார்த்ததும் 4 வயதான நேகன்யா அப்பா என்று துள்ளியபடி ஓடி வந்தாள். அப்பா, நான் தானே உங்க டார்லிங் என்று கேட்க, ஆமா டார்லிங், இதுல என்ன உனக்கு சந்தேகம் என்று கேட்டபடி மகளை தூக்கி கொண்டு வந்தவன் மனைவியின் எதிரில் சோஃபாவில் அமர்ந்து மகளை மடியில் அமர்த்தி கொண்டான். அப்பா, நான் தானே உங்க செல்லம். நான் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க தானே. அதனால இந்த டைம் வேர்ல்ட் டூருக்கு நான் சொன்ன கண்ட்ரிக்கு கூட்டு போவீங்க தானே. ப்ராமிஸ் பண்ணுங்க என்று மகள் சொல்லவும், எந்த ஊர் என்று கேட்காமலேயே ப்ராமிஸ்டா செல்லம் என்று சத்தியம் செய்தவன் அதன் பின் மனைவியின் முகத்தை பார்க்க நேயா அவனை முறைத்து கொண்டிருந்தாள். குட்டிமா, வசமா நம்மளை எதுலயும் சிக்க வச்சிட்டா போலையே என்று யோசித்தவன், சரி எந்த கண்ட்ரி கூட்டு போகணும் என்று கேட்க, என்னோட ஃப்ரெண்டு போன மாசம் நியூசிலாந்துக்கு போயிட்டு வந்து என்னம்மா சீன் போட்டா தெரியுமா, நானும் அங்க போகணும்பா என்று மகள் சினுங்க, அப்போதுதான் மனைவி எதற்கு முறைத்திருக்கிறாள் என்பதற்கான அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. அப்படி ஒன்றும் அந்த நாட்டுக்கே போகணும் இல்ல, உன் ஃப்ரெண்டு நியூசிலாந்து போனா அதுக்கே போகணுமா என்ன, நாம சுவிட்சர்லாந்து இல்லைன்னா பாரிஸ் போலாம் என்று நேயா மீண்டும் தன் வாதத்தை தொடங்க, ஆமா செல்வம், உன்னோட ஃப்ரெண்டு போன இடத்துக்கே நீயும் போனா அது கண்டிப்பா காப்பி கேட்னு சொல்லுவாங்க. அதனால அம்மா சொன்னது மாதிரி நம்ம பாரிஸ் இல்லைன்னா சுவிட்சர்லாந்து போலாம் என்று சமாளிக்க பார்த்தான். இல்லப்பா, நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க, அதனால நம்ம நியூசிலாந்து தான் போறோம். ஆல்ரெடி நான் சொன்ன இடத்துக்கு போகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாம நியூசிலாந்து போக போறோம்னு சொல்லிட்டேன் தெரியுமா என்று நேகன்யா கூறவும், நேகா, இப்படியான ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது என்று நேயா கண்டிக்க, விடு, குழந்தை தானே, நாம தானே அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லியிருந்தோம், அதுல குழந்தைக்கு ஆர்வம் வந்திருக்கும் என்றவன், நேகாம்மா, நம்ம நியூசிலாந்து போறோம் சரியா என்று மகளுக்கு உறுதி கொடுக்க, தேங்க்ஸ் பா என்று தந்தையை முத்தமிட்டவள், நான் உடனே போய் லயா அக்கா, அமர், கயல் அத்தை, கமல் மாமா எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணி அவங்க நம்ம எல்லாம் நியூசிலாந்து போறோம் சொல்லிட்டு வரேன் என்று நேகா உற்சாகமாக ஓடினாள். அதன் பின் மனைவியின் அருகில் வந்து அமர்ந்தவன் அவள் தோளில் கை போட்டு, என்ன கோவமா என்று கேட்க, என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு பிடிக்காத மனைவி தானே, எனக்காகலாம் யோசிப்பீங்களா என்று அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, நீ நேகா விருப்பத்துக்கு தடை சொல்றவளா, நீ ஏன் நியூசிலாந்து வேணான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும். அங்கதானே விஸ்வதா இருக்கா. ஆனா இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை, விஸ்வதா கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கன்னு அவளோட வாழ்க்கை சந்தோஷமா போகுது, அப்புறம் என்ன என்று அவன் கேட்க, என்ன இருந்தாலும் உங்களை விட்டு எனக்கு விலக சொன்னவங்க தானே, அது எனக்கு மறக்குமா என்று அவள் பதில் கூறினாள். இங்க பாரு, மார்ட்டின் அவ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீயும் சுரபியும் தான் சோசியல் மீடியால அவளை ஃபாலோ பண்றீங்க, சில சமயம் சாட் பண்ணியிருக்கீங்க. அவளுக்கு குழந்தை பிறந்த விஷயத்த கூட நீ தானே எனக்கு சொன்ன, அப்புறம் என்ன பயம், அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று அவன் கேட்க, இது உங்களுக்கு சில்லியா தெரியலையா, நான் பயப்படல. எப்படியோ நாம நியூசிலாந்து வர விஷயம் விஸ்வதாவுக்கு தெரிஞ்சா அவங்கள சந்திக்காம இருக்க முடியாது. உங்களை அவங்க நேர்ல பாக்குறப்போ உங்களை மிஸ் பண்ணிட்டோன்ற உறுத்தல் அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். இதெல்லாம் தேவையான்னு தான் எனக்கு தோணுச்சு என்று அவள் விளக்கம் கூறினாள். இங்க பாரு, நான் அவளோட பாஸ்ட், மார்ட்டினோட அன்பும் காதலும் கண்டிப்பா எங்க பாஸ்ட அவளுக்கு மறக்கடிச்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இழந்ததை நினைச்சுக்கிட்டு அங்கே இருந்துட முடியாது இல்லையா. இதுக்காக நம்ம சந்தோஷத்தை நாம இழந்துடக்கூடாது. நம்ம சந்தோஷம் நம்ம நேகாவை சந்தோஷமா வச்சுக்கிறது தான். இப்படி சில்லி ரீசனுக்காக அவளை கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாது. விஸ்வதாவுக்கு எப்படியோ இப்போ நான் விஸ்வதாவை நேர்ல பார்த்தா எனக்கு எந்த சலனமும் இருக்காது. அந்த அளவுக்கு உன்னோட நான் சந்தோஷமா இருக்கேன் என்று அவன் கூற அவனை பெருமிதத்தோடு பார்த்தாள். இப்போ உனக்கு நியூசிலாந்து போறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே என்று அவன் கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள்.
இந்த ட்ரிப் போயிட்டு வந்து நம்ம 2 பேரும் வேணா சுவிட்சர்லாந்துக்கு ஒரு ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வரலாமா? நாம தான் ஹனிமூனுக்கே போலியே என்று அவன் சொல்ல, இத்தன வருஷம் கழிச்சு ஹனிமூன் ட்ரிப்பா? அதுவும் நேகாவ விட்டுட்டு தனியாவா? என்று அவள் கேட்க, லயாவும் அமரும் இருந்தா அவளுக்கு நாம ஞாபகத்திலே இருக்க மாட்டோம். கமலும் கயலும் அவள நல்லா பாத்துப்பாங்க. ஏன் இப்ப ஹனிமூன் போனா என்ன? நம்ம நேகாவுக்கு ஒரு தம்பியோ தங்கையோ ஏற்பாடு செய்ய போயிட்டு வருவோமே என்று அவன் கூற, அவனை வியப்பாக பார்த்தவள், என்ன நமக்கு நேகா மட்டும் போதும். அவள நல்லபடியா வளர்த்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு கடவுள் நம்மளுக்கு ஆயுள குடுக்கணும்னு சொல்லுவீங்க. இப்ப என்ன இந்த மாற்றம்? என்று கேட்டாள். லேட்டா கல்யாணம், அப்புறம் குழந்தை. அதுக்கு நல்லது பார்க்குற வரைக்கும் நமக்கு நல்ல ஆயுள் இருக்கணுமேன்னு ஒரு பயம். ஆனா, இப்ப நேகா வளர வளர இதே போல இன்னொரு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு. லயா, அமர பார்த்து கூட எனக்கு இப்படி ஆசை வந்திருக்கும் போல. ஏன் சுரபி, புகழுக்கும் நமக்கு பின்ன தானே கல்யாணம் ஆச்சு. இப்போ அவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்க போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இன்னொரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நமக்கு ஏதாவது ஆனா கூட நேகாவுக்கு சுத்தி எல்லாம் இருக் இருக்காங்கன்னாலும், ஒரு தம்பியோ, தங்கையோ இருந்தா அது நல்லது தானே! என்ன இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமா? என்று அவளிடம் அனுமதி கேட்க, உங்கள மாதிரியே ஒரு குட்டி அகன் வேணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்றவள் அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். அப்போ சுவிட்சர்லாந்து போறதுக்கு முன்னமே கூட நாம இந்த திட்டத்த செயல்படுத்த ஆரம்பிச்சுருவோம் என்று அவன் கூற, உங்கள என்று அவனை செல்லமாக மிரட்டினாலும் காதலாய் பார்த்து வைத்தாள். ஆரவாரமின்றி அகம்தனில் நுழைந்து ஆர்ப்பரித்தாய் ஆருயிரே!